அண்ணா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இந்த கக்குவா அப்படின்னா என்னண்ணா? கக்குவான்றது ஒரு வகையான இருமல்டா. எனக்கு எங்க அதெல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சவெல்லாம் அந்த வன்மத்தை கக்குவான்ல அவனை தான் தெரியும். இந்த சூர்யா நடித்து வெளி வந்த கங்குவா படத்தை வச்சு அவ்வளோ வன்மத்தை கக்குறானுங்கண்ணா. எவ்வளோ படம் வருது, அது எவ்வளோ படம் ஃபெயிலியர் ஆகுது. தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்களை தாக்கி வன்மத்தை கக்குறதுன்றது தப்பு தான். ஆனால் எவ்வளோ படம் வருது, எவ்வளோ படம் தோல்வி அடையுது. அதுக்கு மேலே தான் இப்படியா வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. எந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த படம் நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத சமயத்தில் கொஞ்சம் விமர்சனங்கள் ஸ்ட்ராங்காக வரதான் செய்யும். இதெல்லாம் ஏற்றுக்கிற பக்குவம் இல்லாமல் எப்படிப்பா? அது யார் தப்பு? என்னடா கேள்வி கேட்குற? எதிர்பார்ப்பெல்லாம் ஒத்திகைப்படுத்தி ரொம்ப ஹைப்பை உருவாக்கி பில்டப் கொடுத்தது எல்லாமே சூர்யா தானடா. நெருப்பு மாதிரி இருக்க போகுது, நெருப்பு மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு இடத்துல சொன்னேன். அதை கட் பண்ணி ரீல்ஸாக போடுறாங்கன்னு பொய் வேற சொல்கிறாங்க. இதில் அவங்க ஒய்ஃபு ஜோதிகாவுக்கு வேற பயங்கர கோபம். அதுக்கெல்லாம் விடுறாங்க. நான் ஒரு சினிமா ரசிகையாக இருந்து சொல்கிறேன். நான் படத்தில் நிறைய நல்ல அம்சம் இருக்குன்றாங்க. அவங்க சூர்யா ஒய்ஃபாகவே சொல்லட்டும், படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். ஒரே சத்தமாக இருக்கும். கங்குவான்னு பேர் வச்சிருக்கு பதிலாக கத்துவான்னு பேர் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுதான் வால்யூம் 2 டெசிமல் பாயிண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ண ஆட்டோ ஓடுறோமாடா. கிளைமேக்ஸை மாற்றி பார்த்துருக்கோம், ஒரு பாட்டை நீக்கி பார்த்துருக்கோம், ஒரு டயலாக் எடுத்து பார்த்துருக்கோம், மியூட் பண்ணி பார்த்துருக்கோம். இது என்னடா 2 டெசிமல் வால்யூம் பாயிண்ட்டை கம்மி பண்ணி ஒரு படத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு போய் பையனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். அவன் வேறு எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டான். எது கேட்டாலும் வாயே திறக்க மாட்டானா? கங்குவா படத்துக்கு கூட்டு போ. அவர் சொன்ன மாதிரி வாயை பொழந்துக்குவோம். வாங்கண்ணா, உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தால் தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் வேறு கத்துவாங்க. அதுக்கும் கங்குவா தான் தீருது. அதுக்கும் கங்குவா தானே? படம் பார்த்தா 2-3 நாளைக்கு காதை அடிச்சு போயிடும்ல. அப்போ ஒய்ஃப் திட்டுறது காதில் வாங்காமல் போயிடலாம். முடிவா இப்போ என்னதான் சொல்ல வரீங்க படத்தை பற்றி? நான் என்னடா சொல்கிறேன்? அவர் சொன்னதே தான் சொல்கிறேன். அவர் நெருப்புன்னார்ல, நான் அதையே நம்ம கவுண்டமணி மாடுலேஷன் சொல்லி பார்த்துக்கிறேன்.